சாதாரணமா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருவர் சொந்தமா ஒரு பிசினஸுக்கு மாறும்போது, அது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. சம்பளத்துக்கு வேலை செய்யும்போது ஒரு கம்பெனிக்கு காலையில 8 மணிக்கு போனா 5 மணிக்கு திரும்பி வந்துருவார். அதுக்கு பிறகு எந்த டென்ஷனுமே இல்ல. 5 மணிக்கு பிறகு கம்பெனில என்ன நடந்தாலே இவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு போனா தான் கம்பெனி இருக்கா? இல்லையா? கம்பெனில என்ன மாற்றம் நடந்திருக்கு? கம்பெனில ஓனர் இருக்காரா? இல்லையா? கம்பெனி எவ்வளவு வளர்ந்திருக்கு? அது கூட எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். ஏன்டா சம்பளத்துக்குரிய டைமுக்கு வேலை செய்வாங்க. அதோட அவங்களுக்கும் கம்பெனிக்கும் தொடர்பு இல்லாம போயிரும். அதனால எந்த டென்ஷனும் இல்ல. 5 மணிக்கு பிறகு அவங்களோட சொந்த வேலைகள்ல பிஸியா இருப்பாங்க. ஆனா, சொந்த கம்பெனின்னு வந்துட்டா, காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு இல்ல. காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டி வரும். அல்லது நைட் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு, திருப்பி மார்னிங்கும் தொடர்ந்து வேலை செய்யணும். இடையில பிரேக் எடுக்கிறதுக்கு, லஞ்ச் எடுக்கிறதுக்கு, ப்ரே பண்றதுக்கு, ஃபேமிலிய பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது. இப்படியே ஓடிட்டு அப் அண்ட் டவுனா ஓடிட்டே இருக்கும். இது ஒரு டைம்ல நிறைய பேருக்கு சோர்வு ஏற்படுத்திரும். ரொம்ப ஃபெட் ஆகி, இது இப்படி கன்டின்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இடையில விட்டுட்டு ஓடுற நிறைய பிசினஸ்கள் இருக்கிறது. நிறைய இந்த சிச்சுவேஷன தாங்க முடியாம இடையில விட்டுட்டு ஓடும்போது, அதுக்கு வேற காரணங்கள் சொல்லுவாங்க. கம்பெனி லொஸ்ட் ஆயிட்டு, கஸ்டமர்ஸ் இல்ல, எங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல இடம் இல்ல, போட்டியாளர்கள் கூட, கையில காசு இல்ல, இப்படின்னு வேற காரணங்கள சொல்லுவாங்க. ஆனா, ஜெனுவினான காரணம் என்னன்னு சொன்னா, இவங்களால மார்க்கெட்ல நிண்டு பிடிக்க முடியவில்லை. அதான் அர்த்தம். இத நம்மளால மார்க்கெட்ல உள்ள இந்த தளம்பல் நிலைய, இந்த மாற்றங்கள எப்படி புரிஞ்சுக்கொள்றது, எப்படி நம்மள ட்ரெயின் பண்ணிக்கொள்றது அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில்ல இருந்து சம்பளத்துக்கு வேலை செய்றதுலேருந்து நின்டுட்டு, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு பீரியட நம்ம வச்சுட்டு, ஃப்ரீலான்சரா ஒரு 3 மாசமா நம்ம வேலை செஞ்சு பார்க்கலாம். ஃப்ரீலான்சரா வேலை செய்யும்போது கூட, ஒரு டைமுக்கு ஃபிக்ஸடான ஒரு டைமுக்கு நமக்கு வேலை கிடைக்காது. கொஞ்ச நேரம் சில நாளைக்கு நைட்ல வேலை கிடைக்கும், சில நாளைக்கு டேல வேலை கிடைக்கும், சில நாளைக்கு ஏர்லி மார்னிங்ல வேலை கிடைக்கும், சில நாளைக்கு 24 ஹவர்ஸ் வேலை செய்ய வேண்டி வரும். அப்போ ஃப்ரீலான்சிங் வேலை செய்யும்போது, புதிய புதிய கஸ்டமர்கள, புதிய புதிய மைண்ட் செட் உள்ள மார்க்கெட்ட, புதிய புதிய போட்டித்தன்மையை நம்மளால பார்க்க முடியும். அப்போ இதுல கிடைக்கிற கொஞ்சம் அனுபவம், இதுல கிடைக்கிற புதிய மார்க்கெட்ட பத்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு புதிய ஒரு பிசினஸ் சொந்தமா ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நான் ரில்வான்.